நம்ம இன்றைக்கி ஒரு அரே பேஸ்டு லீட் கோட் ப்ராப்ளம் சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்துட்டு ஈஸி கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்குற கொஸ்டின் என்னென்னா, given an array of integer nums and integer target, return index of two numbers such that they add up to the target. You may assume that each input would have exactly one solution and you may not use the same element twice. You can return the answer in any order. ஸோ என்னென்னா, நம்மளுக்கு இன்புட்டாக ஒரு அரே கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ டார்கெட்டுன்னு சொல்லி ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த அரேயில் ஏதோ ஒரு 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணோன்னா இவங்க டார்கெட்டாக கொடுத்துருக்குற இந்த இன்டீஜர் வேல்யூ வந்துட்டு வரணும். அந்த 2 நம்பர் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இந்த கொஸ்டினை பிரேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 2, 7, 11, 15. இதில் ஃபஸ்ட்டு 2 வேல்யூவான 2 and 7 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னாலே நம்மளுக்கு 9 வந்துடுது. நம்ம ஐட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த அரேவோட காம்பனன்ட்ஸை மாற்றிடலாம். 2, 11, 15, 7 வந்துட்டு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போது நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அரேவோட ஒரு வேல்யூவே எடுத்து we are iterating the array, ஒரு வேல்யூ சம் பண்ணி நம்மளோட டார்கெட் வேல்யூவான 9, இந்த 9 வருதா அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்துட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூவான 2வை வந்துட்டு 11ஓட ஆட் பண்ணுறோம். 11ஓட ஆட் பண்ணால் நமக்கு 13 வரும், which is not equal to 9. அப்போது செகண்ட் ஐட்ரேஷன் எடுத்துகிட்டு போகிறோம். 2 + 15 இப்போ நமக்கு 17 வரும், which is also not equal to 9. இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனான 2 + 7 எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே வந்துட்டு 2 + 7 = 9. ஸோ நம்ம இந்த 2 and 7 இது ரெண்டுத்தோட இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். 2ஓட இண்டெக்ஸ் வந்துட்டு அரேங்கிறதுனால 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2ஓட இண்டெக்ஸ் 0 அண்ட் 11ஓட இண்டெக்ஸ் 1, 15 இண்டெக்ஸ் 2, 7ஓட இண்டெக்ஸ் 3. ஸோ நம்மளோட அவுட்புட் வந்துட்டு 0, 3. இந்த சொல்யூஷன் இந்த அரேயில் நம்மளோட அவுட்புட் வந்துட்டு 0, 3ன்னு இருக்கணும். இன்கேஸ் இப்போது இந்த 7ஓட ஆட் பண்ணியும் நம்மளுக்கு 9 வரல அப்படின்னா நம்ம செகண்ட் இன்டீஜர் வேல்யூவுக்கு மூவ் பண்ணி அடுத்து அந்த வேல்யூ வந்துட்டு நம்ம அகெயின் நெக்ஸ்ட் வேல்யூவோட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சொல்யூஷனுக்கு நம்ம எப்படி கோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு நம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அரே கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த நம்ஸ் அரேவை ஃபஸ்ட்டு ஐட்ரேட் பண்ணலாம். ஸோ ஐட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார் லூப் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். I = 0, I should be lesser than nums.length I++. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபார் லூப் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த நம்ஸில் இருக்கிற எல்லா வேல்யூவுமே ஐட்ரேட் பண்ணுறதுக்காக. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூவோடு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்மளுக்கு 2 லூப் தேவைப்படும். ஏன்னா செகண்ட் இருக்கிற வேல்யூ ஹோல்ட் பண்ணுறதுக்காக செகண்ட் லூப்பும், ஃபஸ்ட்டு லூப் வந்துட்டு எந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு நம்பராக வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு லூப்பும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் லூப் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இன்ட் இது ஜேன்னு வச்சுக்கலாம். ஜே = இங்கே வந்துட்டு நம்ம 0 வேல்யூலேருந்து நம்ம ஐட்ரேட் பண்ணுங்கிறது கிடையாது. ஸோ ஐயோட வேல்யூக்கு நெக்ஸ்ட் வேல்யூலேருந்து நம்ம ஐட்ரேட் பண்ணால் போதும். இப்போ நம்ம 2 + 7 ஐட்ரேட் பண்ணலாம். அடுத்தது 7 + 11, 15 மட்டும் ஐட்ரேட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2 + 11 தான் நம்ம ஃபஸ்ட்டு லூப்போட ஐட்ரேஷன்லேயே கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ ஜே = I + 1, ஏன்னா நெக்ஸ்ட் வேல்யூ எடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஜே is lesser than again nums.length j++. ஸோ இந்த ஒரு ஐட்ரேஷன்லேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கண்டிஷனை செக் பண்ண போகிறோம். என்னென்னா, டார்கெட் வேல்யூ நம்மளுக்கு இந்த 2 நம்பர், இந்த nums of I from the first loop and nums of j from the second loop, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்துட்டு டார்கெட் நம்பர் வருதா. ஸோ டார்கெட் ஈக்குவல்ஸ் nums of I and nums of j அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்கேஸ் இப்போ நம்மளுக்கு டார்கெட் நம்பர் வருது அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே ஒரு அரே வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் நியூ இன்டீஜர் அரே வித் வேல்யூஸ் ஆஃப் இண்டெக்ஸஸ் வந்துட்டு I, j. இன்கேஸ்
இப்போ நமக்கு இந்த அரேயில் எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் டார்கெட் நம்பர் வரல அப்படின்னா நம்ம வந்துட்டு எம்டி அரேவாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ ரிட்டர்ன் நியூ இன்டீஜர் அரே வித் எம்டி வேல்யூஸ். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்குற சொல்யூஷன். இந்த சொல்யூஷனை நம்ம வந்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த கேசஸ் எல்லாமே அக்செப்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இங்கே என்ன பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வித் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபஸ்ட்டு இன்புட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் நமக்கு வந்துட்டு 2ங்கிற வேல்யூ இருக்கும். அடுத்தது செகண்ட் ஃபார் லூப்பில் நம்மளுக்கு செகண்ட் ஒன்லேயே நம்மளுக்கு வந்து 7ங்கிற வேல்யூ வந்துடும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்னா 9 is equal to 2 + 7 பார்ப்போம். எஸ். ஸோ நம்மளுக்கு 0,1ங்கிற வேல்யூவே அவுட்புட்டாக வந்துடும். இதே நம்ம செகண்ட் இன்புட் பார்த்தோன்னா 2 3 2 4. ஸோ ஃபஸ்ட்டு லூப்போட ஐட்ரேஷனில் நம்மளுக்கு 3 இருக்கும். அடுத்தது ஜே வேல்யூவாக நம்மளுக்கு வந்துட்டு 2 இருக்கும். இப்போது இங்கே வந்துட்டு 2 + 3 + 2 5. இது வந்துட்டு நம்மளோட டார்கெட் எலிமெண்ட்டான 6 கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் 2 + 4 இது ரெண்டுத்தையும் ஐ வேல்யூ வந்துட்டு 2 ஆகும். 2 இங்கே வந்துட்டு நமக்கு ஜேயோட வேல்யூ வில் பி 4. ஸோ 4ங்கிறப்பையும் நமக்கு வந்து 4 + 2 is equal to 6 நம்மளுக்கு வேல்யூ வந்துடும். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸான 1,2 வந்து இந்த ஐட்ரேஷன்லேருந்து வந்துடும். அதே மாதிரி தேர்ட் இன்புட் பார்த்தோன்னா 3,3. ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் இங்கே 3, செகண்ட் ஐட்ரேஷனில் இங்கே 3, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு 6ங்கிற வேல்யூ வந்துட்டு வருது. ஸோ த அவுட்புட் வில் பி 0,0. நம்ம இதை இப்போ சப்மிட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த கோட் சப்மிட் ஆகிடுச்சு. பட் நம்மளுக்கு வந்துட்டு காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோன்னா இட் ஹஸ் டேக்கன் 47 milliseconds அண்ட் மெமரியும் வந்துட்டு 44.86 MB எடுத்திருக்கு. இதுக்கு நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளோட இன்புட் அரேவை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்துட்டு லூப்போட ஐட்ரேஷன் கவுண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு n டைம்ஸ், அகெயின் இங்கே ஒரு n டைம்ஸ், 2 வாட்டி லூப்ஸ் ரன் ஆகிறதுனால நம்மளுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு பார்த்தோன்னா O(n²) அப்படிங்கிற காம்ப்ளெக்சிட்டியும், இதே ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோன்னா நம்ம இதில் வந்துட்டு புதுசாக எந்த வேல்யூஸுமே நம்மளும் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ப்ளஸ் கான்ஸ்டண்ட்டாக 2 வேல்யூ தான் இது எப்போதுமே நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு இந்த சொல்யூஷனுக்கு O(1). இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த இதில் பார்த்தோன்னா O(2n²) அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் அ குட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் குட் ஹியர் பிகாஸ் இட்ஸ் O(1). ஆனால் O(n²)ங்கிறதுலாம் ரொம்ப அதிகமான டைம் காம்ப்ளெக்சிட்டி.